எடுத்துகிற தலைப்பு வந்து 5 கோஷங்கள். கோஷம் என்றால் அந்த உரை என்று நம்ம சொல்லுவோம். இதை வந்து மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே தெரியும் அந்த 5 கோஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், அடுத்து மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இந்த 5 கோஷம் அப்படின்னா உரை என்று பொருள். ஒரு உரை, இந்த ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய 5 உரைகள், அதான் நம்ம 5 கோஷங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி முதல்ல பேசியது வந்து தைத்தேத்திரிய உபநிடதம் அப்படிங்கிற உபநிடதம் தான் முதல்ல இந்த கோஷங்களை பற்றி சொல்லியிருக்கு. ஆன்மாவை சுற்றி இருக்கக்கூடிய உரைகள் அப்படின்ட்டு. இதில் முதல்ல இருக்கிறது வந்து அன்னமய கோஷம். அது பேர்லேயே தெரியுது. ஏன்னா நாம் வந்து சாப்பிடக்கூடிய உணவினாலும் தண்ணீர்னாலும் உருவானது அன்னமய கோஷம். இன்னும் சொல்ல போனால் 5 கோஷங்கள்ல நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒன்று இதுதான். மற்ற எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. இதுதான் கண்ணுக்கு தெரியக்கூடியது. அந்த அன்னமய கோஷத்தை நம்ம என்ன செய்யணும், சரியாக பராமரிக்கணும். அப்போ எதை வேணாலும் சாப்பிட்றது இல்லை. தரமான உணவை, தூய்மையான உணவை, தூய்மையான நீரை, இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்னா அதை அறிந்ததன் மூலம் இந்த அன்னமய கோஷத்தை நம்ம பராமரிக்க முடியும். இன்னொரு விஷயம், இது வந்து நம்ம பஞ்சபூதங்கள்ல வந்து மண்ணால் ஆனது. உடம்புங்கிறது மண் நமக்கு தெரியும். உங்களுக்கு பஞ்சபூதங்கள்ல உடல் என்பது மண். அதனால தான் இந்த உடல்ல உயிரெல்லாம் மற்ற எதுவுமே இல்லாத, ஜீவன் இல்லாத என்ன சொல்லுவோம், இதை பூத உடல் அப்படிங்கிறோம். நம்ம பூத உடல்லாம் வேற ஒன்றும் இல்லை, பஞ்சபூதங்களால் ஆன உடல். இந்த உடல்லையே பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் இருக்கு. ஒரு உறுப்புகளை பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வலிமையாக ஊன்றி நிற்கிறோமோ அந்த கால் வந்து பஞ்சபூதத்தில் மண் தத்துவம். கால் பகுதியெல்லாம் மண். அது கொஞ்சம் மேலே வாங்க, கிட்னி இருக்கு, விந்து நாதம் இருக்கு, அங்கெல்லாம் என்ன இருக்கு, நீர் தத்துவம் தான் அதிகமாக இருக்கும். அப்போ அந்த பகுதி என்னது, பஞ்சபூதங்கள்ல அது நீர். அப்படியே வயிற்றுக்கு வர்றோம், அங்க என்ன இருக்குன்னா நெருப்பு. எதை போட்டாலும் செரிக்கக்கூடியது அங்க இருக்கு. அந்த நெருப்பு வந்து அங்க வந்து ஆற்றல் இருக்கு. அதாவது ஜடாராக்கினியும்பாங்க. உடம்புல வந்து அது இந்த உணவுகள்லாம் எரிப்பதன் மூலம் தான் நமக்கு ஆற்றல் கிடைக்குது. அப்போ நெருப்போட தத்துவம் எங்க இருக்குன்னா அடி வயிற்றில் இருக்கு. நீங்க கூட சாப்பிட்டு செரிமானம்னா என்ன செய்வாங்க, கொஞ்சம் சுக்கு கஷாயம் குடிச்சா செரிக்கும், மிளகு சாப்பிட்டா செரிக்கும். ஏன்னா சுக்கு மிளகெல்லாம் நெருப்பின் தன்மை உடையது, அது எரிக்கும் தன்மை உடையது. அப்ப என்ன செய்யுது, ஜீரணத்தை தூண்டுறது. ஆனா நம்ம இப்ப என்ன செய்யறாங்கன்னா, நாகரிகமாக சில திருமணம் போன்ற விசேஷங்கள்ல பரிமாறிட்டு சாப்பிட முடிச்ச பிறகு ஐஸ்கிரீம் கொடுக்குறான், பார்த்திருக்கீங்களா? அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன ஆகும், அது நெருப்பை வந்து அணைச்சிடும், செரிமானம் ஆகாது. இந்த தத்துவம் நம்ம புரியறது இல்லை. என்ன பஞ்சபூதங்கள் என்ன இருக்கு, அங்க வந்து நெருப்பு இருக்கு. அதுக்கு மேல வந்தீங்க அப்படின்னா அங்கே வாயு தத்துவம், காற்று, அதான் நுரையீரல். அங்க என்ன இருக்கு, நுரையீரல். கழுத்துக்கு மேல போனீங்கன்னா அங்கதான் ஆகாயம் என்ற தத்துவம் இருக்கு. ஆன்மீகத்தினுடைய நுழைவாயில் என்பது நம்முடைய ஆக்னை. நீங்க இந்த ஆக்னைங்கிற வந்து எல்லா ஆன்மீக அமைப்புகளும் அல்லது எல்லா ஆன்மீக சாதனையாளர்களும் ஆக்னை திறந்தாதான் நீங்க வந்து ஆன்மீகத்துக்குள்ளே போறீங்கன்னு அர்த்தம். இதை வந்து கோலி கோஸ்ட் என்று சொல்வார்கள், கூடஸ்த பகுதி என்று சொல்வார்கள். நம்ம 6வதான அது ஆக்னை. நம்ம மனவளக்கல் உள்ள வர்றாங்க ஒருத்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம், ஆக்னையில கொடுக்குறோம். ஏன்னா ஆக்னை செய்கிற போதுதான் என்ன ஆகுன்னா அவருடைய மனமானது ஒரு ஒன்று ஆரம்பிக்கும், ஆன்மீகத்துக்கு உள்ளேயே போகும். இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு தவம் எனக்கு சரியா கிடைக்கலங்க அப்படின்னா அவர்கள் ஆக்னையை நன்றாக செய்தார் தவம் நல்லா கிடைக்கும். அதான் சூட்சுமமே. அப்ப ஆக்னை. அப்போ இந்த பஞ்சபூதங்கள்ல இந்த அன்னமய கோஷத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுக்கு அடுத்தது வரக்கூடியது பிராணமயம், மனோமயம். மனோமயம்னா வேற ஒன்றும் இல்லை, நம்ம மனதால் ஆனது. மனம்னா என்ன சொல்லுவோம், எண்ணங்களால் ஆனது, எண்ணங்களால் ஆன ஒரு உடம்பு. அங்க நம்முடைய எண்ணங்கள் வந்து எந்த உரையில நம்ம செயல்படுதுன்னு பார்க்கிறோம். அப்பனா அது மனத்துல அது செயல்படுகிறது. அப்ப எண்ணங்கள் எப்படி இருக்கணும், மனோமய கோஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நல்ல எண்ணங்கள் இருக்கணும்.
ஒரு சிறந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா, அது தீய எண்ணங்கள் இல்லாமல் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா அது என்ன ஆகும்? மனோமய கோஷம் நன்றாக இருக்கும். அதுக்கு மனோமயத்துக்கு அடுத்தது பிராணமயம். பிராணமயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உயிராற்றல், உயிர் சக்தி. நம்ம வந்து காற்று, நம்ம பிராண வாயுன்னு சொல்றோம். ஏன்னா காற்றுனா அது பிராணம். பிராணம் எங்கே? உணவிலிருந்து மட்டுமல்ல, எல்லா வானத்திலிருந்தும் எங்கிருந்தும் வான்காந்தத்திலும் பிராணம் கிடைக்குது. பிராணமய கோஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல பிராண சக்தியோடு இருக்கணும், ஒரு ஃபுல் பவரோடு இருக்கணும். எப்போ பிராணசக்தி கம்மியாக இருக்குதோ அப்போல்லாம் என்ன நமக்கு வந்து ஒரு ஒரு தோல்வி மனப்பான்மை அல்லது ஒரு டயர்ட்னஸ் வரும். நீங்கள் சாதாரணமாக பார்த்துக்கலாம், பிராணமயத்த கோஷத்தை நம்ம வலிமைப்படுத்த என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, தவம் பண்ணால் போதும். நீ எந்த அளவுக்கு தவம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எப்படி இருக்கும்? பிராணம சக்தி அதிகமாக இருக்கும். நம்ம நல்லா தவம் செய்துட்டு தீட்சை கொடுப்பாங்க. என்ன காரணம்? இந்த தவ ஆற்றல் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? தீட்சை வேலை செய்கிறது. அப்போ தவம் இருப்பது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நமக்கு வந்து மகரிஷி அவர்கள் வந்து நிறைய இந்த கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதை வலிமைப்படுத்துதுன்னா பிராணமய கோஷத்தை வலிமைப்படுத்துது. அந்த 3வது லேயர். 4வதாக உள்ள ஒரு லேயர் என்ன அப்படின்னா அதுதான் விஞ்ஞானமய கோஷம். இன்னும் சொல்லப்போனால் விஸ்டம் லேயர் அப்படிங்கிறாங்க. அது அறிவால் ஆனது. எந்த அறிவு? இந்த பிரபஞ்சத்தினுடைய இயற்கை ரகசியம் என்ன, உற்பத்தி ரகசியம் என்ன, எப்படி இயங்குகிறது, மனம் என்றால் என்ன, காந்தம் என்றால் என்ன, இதை பற்றி மொத்தமா ஒரு மெய்யறிவு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு கோஷமாக இருக்கிறது. அதுதான் விஞ்ஞானமய கோஷம்னு சொல்றோம். அதுதான். அப்ப என்ன, நீங்க ஒவ்வொரு கோஷமும் பார்த்தீங்கன்னா அதை விட நுண்ணியது. இப்போ ஆனந்த, இப்போ அன்னமய கோஷத்தை விட அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த மனோமயம் நுண்ணியது, அதை விட பிராணம் நுண்ணியது, அதை கிடனாது விஞ்ஞானமயம், அறிவால் ஆனது. அந்த நாலேஜ் சொல்லுவோம் இல்லையா, அந்த அறிவினுடைய அந்த உரை. அதற்கு அடுத்து இருக்கக்கூடியது தான் மனிதனுடைய ஆன்மாவினுடைய இயல்பாக இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷம். என்றும் மனிதனுடைய இருப்பு என்ன அப்படின்னா அது ஆனந்தம் தான். இந்த ஆனந்தத்தை பல உரைகளாக சூழ்ந்துக்கிட்டு நம்ம அறியாமையினாலும் அலட்சியத்தினால என்ன செய்யணும், அந்த அந்த ஆனந்தத்தை நம்ம வெளியில பெறாம என்ன செய்யறோம்? வச்சிருக்கோம். ஒரு பளபளக்கக்கூடிய ஒரு தங்க கட்டி மேல வந்து ஒரே புழுதி படிஞ்சு இருக்குது. நம்ம என்ன செய்யறோம்? பார்த்தா அது புழுதி மாதிரி இருக்குது. ஆனா அதை எடுத்து நம்ம அலசிட்டு பார்த்தா பளபளக்கும், மெருகூட்டி பார்த்தா அது பளபளக்கும் தங்கமாக இருக்கிறது. அதே போல என்றும் ஆனந்தமா இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷத்தை இப்படி எல்லாம் என்ன ஆகுது? பல உரைகள் சூழ்ந்து இருக்குது. நாம இவற்றை பற்றி, ஏன் அந்த 5 கோஷங்களை பற்றி எந்த நிலையில் வந்து மனசு எந்தெந்த கோஷங்கள்ல செயல்படுதோ அதுக்கு தக்கவாறு நம்முடைய அறிவாட்சி திறன் இருக்கும். இப்ப விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் என்ன ஆகுதுன்னா வெறும் உடம்புங்கிறதுல தான் இருக்கும், அதை தாண்டி அது போகாது. அப்ப அறிவு நிலை எப்படி இருக்கும்? குறைவாக இருக்கும், உணர்ச்சி வயப்படக்கூடிய நிலைவாக இருக்கும். நீங்க வந்து மனத்திலும் உடம்பிலும் மட்டுமே உங்க சிந்தனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன ஆகுது? இந்த வெறும் தேடி சோறுனதன் தின்று சிறு கதைகள் பேசி கூடி கிழப்ப வெதி வீழ்ந்து போறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட மனிதர்களாகத்தான் இருப்பாங்க. அதை விட்டு மேல இன்னும் என்ன செய்ய, நம்ம வந்து பிராண லெவலுக்கும் அந்த விஞ்ஞான, அந்த மெய்ப்பொருளை உணரக்கூடிய அந்த விஞ்ஞான லெவலுக்கும் போனோம்னா வாழ்க்கை நல்லா இருக்கும்.